2, 3 நாளாகவே வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஓணம் பண்டிகை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோலையும் பூலாம் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் ஈவினிங் போல். நம்ம ஊரில் எப்படி பொங்கலுக்குலாம் வந்து காலையில் வெடிக்காலை எழுந்திரிச்சி கோலம் போடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஆனால் இங்கே தான் வீட்டாண்ட காட்டு யானை வருது, காட்டு பூனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் அதை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறதால தான். ஸோ 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரத்துக்கு பயமாக இருந்தது. ஆனால் தான் வரதில்லை. ஸோ விடிய காலையில் தான் வந்துட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு தான் வந்து வேகமாக குளிச்சுட்டு தான் இதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஓணம் பண்டிகையோட முதல் நாள்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ ஃபஸ்ட்டு நாள் 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ போடுவாங்க. ஸோ 10வது நாள் தான் ஓணம் பண்டிகை. ஸோ அன்றைக்கி வந்து பெருசாக போட்டுக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுக்காக சிம்பிளாக வந்து ஒரு 8 நாளைக்கு சிம்பிளாகவே சின்னதாகவும் போட்டுக்கலாம். பூ அதிகமாக இருந்தால் அதிகமாகவும் போடலாம். நான் இருக்கிற பூ வச்சே போட்டேன். நடுவில் வந்து துளசி இலை வைக்கணும்னு சொல்லுவாங்க மாமியார். அதே மாதிரியே வச்சுருந்தேன். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.